ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் ஒரு 6:30க்கு மேலே தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சிட்டு நைட்டே எல்லா பாத்திரமும் கழுவி க்ளீன் பண்ணி அடுப்பெல்லாம் துடச்சி விட்டுறது போனதுனால காலையில் எந்திரிச்சு வந்து நம்ம கவுண்டர் டாப் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே ஒரு சாதனை மாதிரி இருக்கும் எனக்கெலாம். பாத்திரம் இல்லை, அடுப்பு நல்லா நீட்டாக இருந்துச்சுனாலே சூப்பராக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் எழுந்துச்சி வந்து சமைக்கிறதுக்கே. அடுத்து நான் நைட்டு தூங்கும் போதே வெல்லம் முச்சை ஊற போட்டுருந்தேன், காலையில் சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பாலும் காய்ச்சி வச்சுருந்தேன். எல்லோரும் காஃபி போடலான்ட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணலான்ட்டு அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து அந்த வெள்ளை மொச்சையை ஒரு சின்ன குக்கரில் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம காய் கட் பண்ணுறதெல்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். கொஞ்சம் நீட்டாகவும் கிச்சனை மெயின்டைன் பண்ணி வேலை செய்யலாம். இல்லைன்னா ஏற்கனவே சும்மாவே கிச்சன் ஒரு மாதிரி ஆயிரும் சமைச்சு முடிக்கங்குள்ளேயும். இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோன்னா கொஞ்சம் நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் சைட் பை சைடாக பெரிய குக்கரில் தேவையான ரைஸ் மதியத்துக்கு மட்டும் வச்சாச்சு. ஹாட் பேக்கில் எடுத்து வச்சிட வேண்டிதான். ஒரு 10-20 சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, சோம்பு, ஒரே ஒரு பட்டை அது மட்டும் போட்டு நல்லா ஆற வச்சிட்டேன். தேங்காய் துருவல் எடுத்து போட்டு அது கூட அரைச்சிட்டோன்னா குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம் மசாலா. அடுத்து ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு விசில் விட்டு வேக வச்சுருக்கிற இந்த வெள்ளை மொச்சையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளை மொச்சை ஒரு விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும், சாப்பிட நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு நம்ம வதக்கி அரை வச்ச வெங்காயத்தோட ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா மிக்சியில் போட்டு வலுவலுன்னு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த கலவையை இந்த குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெள்ளை மொச்சை குழம்பு ரெடி. இந்த குழம்புக்கு நான் புளியெல்லாம் சேர்க்குறதில்ல. புளி சேர்த்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க, புளிப்பாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற ஒரு 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை சின்ன குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேக வைக்கிறப்போ கடலைப்பருப்பு சாஃப்டாக இருக்கும், நம்ம பொரியல் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் இந்த கடலைப்பருப்பை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரசம் வச்சுருவேன். ரசம் வச்சா மதியம் ரைஸ்க்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. பருப்பு தண்ணியில் ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரசத்தை விட நம்ம பருப்பு தண்ணியில் வைக்கிற ரசம் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாகவே இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்கவும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறேன். சைட் பை சைடாக தம்பிக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன், பாப்பாவுக்கும் தம்பிக்கும் காலையில் டிஃபனுக்கு. இது பக்கத்துலேயே நான் பீட்ரூட்டும் பொரியல் பண்ணிடலான்ட்டு குழம்பெல்லாம் எடுத்து இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா தான் போடுவேன். ரெட் கலர் அந்த வத்தல் போட்டிங்கன்னா பசங்க பீட்ரூட் எது காய் எதுன்னு வத்தல் எதுன்னு தெரியாமல் எடுத்து சாப்பிட்றதுனால பச்சை மிளகா போட்டுக்குவேன், அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது கூட பீட்ரூட்டை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு வேகவும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை நம்ம இறக்குற ஸ்டேஜில், அதாவது பீட்ரூட் வெந்துருச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதையும் சேர்த்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் இருக்கும் நம்ம பொரியல். நான் வந்து நார்மலாக கடலைப்பருப்பு எல்லா நேரமும் சேர்க்க மாட்டேன், சம்டைம்ஸ் டைம் இருந்தால் தான் பண்ணுவேன். ஆனால் கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சால் பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. சிம்பிளாக பண்ணணுன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், நாட்டு சர்க்கரை, ஜீனி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு, டிஃபன் பாக்ஸ் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு லஞ்ச் பாக்ஸ் தான் இது. அடுத்து நம்ம பக்கத்தில் ஒரு அண்ணி நல்ல உள்ளம் கொண்டவங்க, அவங்க தோட்டத்துலேருந்து கொஞ்சம் நெல்லிக்காய் கொடுத்தாங்க. மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து மலை நெல்லிக்காய் அப்படி தான் சொல்லுவோம் அதிகமாக. இந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தோட்டத்தில்ன்றனால அவங்க உதுத்து மரத்துலேருந்து தான் எடுப்பாங்க. அந்த குலுக்கி விட்டு எடுக்கிறனால அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி டவல் போட்டு துடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதினாவும் கொடுத்தாங்க. அதையும் உடனே இவங்க தண்ணியில் போட்டு அலசாமல் கொடுப்பாங்க. நம்ம மார்க்கெட்டில் சந்தையில் வாங்குறதெல்லாம் அலசி கொடுக்குறதுனால வேகமாக கெட்டு போயிடும். இது தண்ணி விடாமல் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போயே க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்.